இருந்தபோது ஒரு கமிட்டி போறாங்க இந்தியா முழுக்க. இளைய பெருமாள் தலைமையில் அவர் வந்து நம்ம தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அப்போ 65லேருந்து 69 வரைக்கும் அவங்க ஒரு ஆய்வு பண்ணி ஒரு 25 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சப்ளை. இது ஏன் சப்ளான்னு இவங்களுக்கு ஏன் சிறப்பாக ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது விளக்கமாக அவங்க சொல்கிறாங்க. இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. ஒரு பகுதி மக்கள் மேலேயும் ஒரு பகுதி மக்கள் கீழேயும் இருந்தால் இந்த இன்பேலன்ஸ் சமூகத்தில் எப்பயுமே ஒரு இன்செக்யூர் நிலையை உண்டு பண்ணும். எப்பயுமே சண்டையும் சச்சரவாக இருக்கும். அதால் இந்த இன்பேலன்ஸை சரி பண்ண கீழே இருக்கிறவங்களை கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா அது சரிசமமாகிடும். சமூகத்தில் குழப்பம் வராதுன்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது. அப்போ இப்போ இங்கே பெரும்பான்மையாக யார் குழப்பத்தில் இருக்கிறோம்? பறையர்களும் வன்னியர்களும் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் எங்க அரசியலாகவும் பேசப்படுகிறது, பண்ணப்படுகிறது. ரெண்டு சமூகம் ஒன்னா இருக்கக்கூடாது. அப்போ இப்போ இந்த டோட்டலா சமூகத்துல ஒரு சமநிலை வரணும்னா கீழே இருக்கிற எஸ்சி மக்கள் கொஞ்சம் மேல வந்து நிக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வந்து அனைத்து கட்சி சமூக தலைவர்களும் குறிப்பா அண்ணன் நன்புமணி அவர்கள்லாம் வேல்முருகன் அவர்கள்லாம் இதில் கலந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த நிதியெல்லாம் எப்படி செலவு செய்யப்படுது அப்படின்னா கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளில் ஒரு விரிவான அறிக்கை இது. ஒரு 4 ஆண்டுகளில் 7833 கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. ஆனால் இதில் என்ன விதிகள் சொல்லுங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 24-25 அந்த பணம் செலவு செய்யப்படலைன்னா 25-26 டு 26-27 ஒரு வருடம் விட்டு அந்த பணத்தை திருப்பி கேரி ஓவர் பண்ணணும். அடுத்த பட்ஜெட் அதை சேர்த்து செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இதுவரை யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இன்னொன்னு, இந்த நிதி ஒதுக்கப்படுத்தும் போது மக்கள் தொகை அடிப்படையில் 20% இருக்குன்னா மொத்த செலவினங்கள்லேருந்து ஒரு 20% நம்ம ஒதுக்கணும். ஆனா அரசுகள் அப்படி ஒதுக்குதா? இப்ப அப்படி ஒதுக்கி இருக்காங்கன்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு 30%, 29% அப்படி ஒதுக்குறாங்க. அப்படின்னா 20% மக்களுக்கு ஒரு 30-33% பணத்தை கொடுத்தா மிச்ச பணம் அவங்களுக்கு போய் சேருமா சேராதான்? அந்த அரசு தானே இருக்கும். அதே தவறைத்தான் இந்த தேவாக்க அரசும் செய்யுது. இப்ப இந்த அரசு ஒண்ணு இப்ப முக்கியமா இப்ப அண்மையில நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த அயலக படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்க வந்து ரொம்ப பணத்தெல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 65 கோடி முதல்ல ஒதுக்குனாங்க பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் அது பிரச்சனையான உடனே 131 கோடி ரூபாய் இப்ப ஒதுக்கிறதா சொல்றாங்க. இதுல 362 ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நீங்க இப்போ ஒரு நம்ம வெளிநாடுகளில் யூரோப் போன்ற இடங்கள்ல இல்லை இங்கிலாந்து போன்ற இடங்கள்ல ஒரு வருடத்திற்கான கல்வித்தொகை கட்டணமே அங்க வந்து 50 லட்சம் 60 லட்சம். இப்ப இதுல நீங்க கொடுக்குற அந்த 31 லட்சம் எந்த மூலைக்கு போறோம்? இல்ல 36 லட்சம் எந்த மூலைக்கு போறோம்? அப்போ பல மாநிலங்கள்ல முதல்ல என்ன பண்றோம்? 1 கோடி ரூபாய் தராங்க. ஒரு மாணவர் வந்து செலக்ட் ஆன உடனே அவருக்கு 5 லட்சம் ரூபாய் முதல்ல கவர்மெண்ட் கொடுத்துருது. நீ வந்து விசா வேலையை பாரு, ஃபிளைட்டுக்கு டிக்கெட் இருக்கிற வேலையை பாருன்னு கொடுத்து பண்றாங்க. ஆனா தமிழகத்துல இவங்க ஒரு 36 லட்சம்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ 36 லட்சம் போக ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது அங்க ஒரு 60-70 லட்சம் ரூபாய் செலவாகுன்ற நிலையில அரசு இந்த திட்டத்தை உயர்த்தணும். இப்ப நீங்க மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலும் 90 லட்சம் ரூபாய் தராங்க வருடத்துக்கு. மகாராஷ்டிராவில் 1 கோடி ரூபாய் தராங்க. நீங்க எங்களுக்கு சிறப்பா எதுவும் செய்யாதீங்க, எங்களுக்கு ஒதுக்கிற பணத்தை ஒழுங்கா நீங்க செலவு பண்ணுங்கன்றதுக்கு தான் இந்த கூட்டம். அதால இந்த கூட்டம் வலியுறுத்துவதை நான் இப்போ அண்ணன் ஒரு நிழல் பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பாமக பொதுவாக ஒரு நிழல் பட்ஜெட்டை கொடுக்கும். உடனே அதை கிண்டல் பண்ணுவோம், இவங்க அரசாங்கம் இவங்க ஒரு நிழல் பட்ஜெட் தராங்க. இப்ப நாங்க அதை ஏன் கொடுக்குறோம்? மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல. மற்ற மாநிலங்கள்ல இந்த மக்களுக்காக என்னென்ன செய்கிறார்களோ அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பட்ஜெட் தராங்க இல்லையா? அதே போல ஒரு முறை நாங்க வெளியிட்டோம், இப்ப அண்ணன் இந்த தடவை வெளியிட்டிருக்காருல. இப்ப இந்த அரசாங்கம் இதை வாங்கி கொஞ்சம் பார்க்கணும். இப்ப எங்களுக்கான டிமாண்ட் தானே. இப்ப எங்களுக்கான டிமாண்ட எங்களை விட உங்களுக்கு எப்படி நல்லா தெரியும்? அப்போ இந்த நிலையில் இருக்க அரசு பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கான்னு கூட நம்ம முதல்வருக்கு தெரியுமான்றது சந்தேகம் தான். இங்க இருக்கிற அதிகாரிகள் அதை அவர்கிட்ட வலியுறுத்தி இந்த மாடல் பட்ஜெட்டை பார்த்து இதுல இருக்கிற திட்டங்களை வந்து கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப ஏற்கனவே அயலகத்துல இருந்து ஒரு மாணவர் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, சோசியல் மீடியாவில் அதிகமாக வந்திருக்கு. நான் வந்து பணம் கட்டாம கிட்டத்தட்ட 2 மாதங்களாக
நான் வந்து இருக்கிறேன், என் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு அந்த மாணவர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவங்க 100 நாள் ஆட்சியை வந்து நாங்கள் 100 வருஷம் ஆட்சி அப்படி இப்படிலாம் சொல்றாங்களே தவிர, இன்றைக்கு அயலக மாணவர்கள் படுகின்ற கஷ்டங்களை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ சொல்லி இதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கணும். முதல்ல அடிப்படையில் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் வந்து இந்த வரைந்து தந்திருக்கிற இந்த அறிக்கையை கொஞ்சம் தயவு செஞ்சு அரசு படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து இதில் உள்ள நல்ல திட்டங்களை நீங்கள் நிச்சயமாக அமல்படுத்தணும்னு இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.